ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतीर् उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टिकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं बिबद भागवतरसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः षण्वतां स्वगतः कृष्णा पुण्यश्रवणकीर्तनः हृदयन्तस्थो हे अभद्राणि विदुनोति सुहृत्सताम्. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மீண்டும் உங்களை அனைவரையும் இந்த ஸ்ரீமந்தலி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சித்தச்சாரு மாதாஜி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு, பிரார்த்தனைகளினுடைய முக்கியத்துவம் பகவான், அதாவது நரநாராயண ரிஷி அவர்களுக்கு நாரத முனி அவர்களுடைய பிரார்த்தனை மூலமாக இந்த பாரத வருஷத்தில் நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 5வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு அத்தியாயமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜம்பு தீபத்தினுடைய அமைப்பு, அந்த ஜம்பு தீபம் அதனுடைய ஒரு மிகச்சிறப்பு எப்படி அந்த அந்த பாரத வருஷம், அதாவது பாரத வருஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நம்மளுடைய பாரத தேசம், ஆசிய கண்டம், அந்த ஒரு பெரிய பரப்பளவு, அந்த பரப்பளவை பத்திலாம் நம்ம பார்த்துருப்போம் வேற கிளாஸ்ல எல்லாம். அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாயம். ஆரம்ப ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கலாம். சுகதேவ கோஸ்வாமி இந்த ஒரு தீபகற்பம், அதாவது அயர்லாந்து நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தீபகற்பத்தினுடைய பாரத வருஷ தீபகற்பத்தினுடைய ஒரு புகழ், ஒரு பெருமை காரணம் என்ன அப்படின்னா, பகவான் இங்க நரநாராயணனாக இந்த ஒரு பர்டிகுலர் தீபகற்பத்தில் அவர் அவதரித்து இருக்கிறார். உத்தவர் பகவான் இந்த லீலைகளை எல்லாம் முடித்து கொண்டு அவருடைய நித்திய லோகத்துக்கு அவர் போகணும் அப்படிங்கும் போது, அந்த ஒரு சம்பாஷணையில நம்ம இதனுடைய ஒரு சிறப்பை பகவான் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உத்தவருக்கு பகவான் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, நரநாராயண ரிஷிகள், அதாவது பத்ரிகாசிரமத்துக்கு சென்று நரநாராயண ரிஷி அவர்களுடைய ஒரு சங்கமத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பக்தர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சமயத்தை பற்றி தெரிய வேண்டும், ஞானத்தை பற்றி தெரிய வேண்டும், துறவை பற்றி தெரிய வேண்டும், ஆன்மீக ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்திரிய கட்டுப்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுபோல பொய்யான அகங்காரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படிங்கிற முக்கியமான ஒரு அம்சங்கள் அது இந்த நரநாராயண ரிஷி மூலமாக இந்த பத்ரிகாசிரமத்தில் பல்வேறு வகையான சாதுக்களுக்கு அது விளக்கப்படுகிறது. அதுதான் நாரத முனி கூட இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப ஸ்லோகத்தில் அவருடைய நாரத பஞ்சராத்திர விதிமுறைகளில் ஒரு ஜீவராசி, 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் அப்படிங்கும் போது, அந்த ஜீவராசிகளுக்கு முக்கியமானது டிவோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தொண்டுனா யாருக்கு? அந்த பகவானுக்கு செய்ய வேண்டிய தொண்டு. அந்த பகவானுக்கு நம்ம தொண்டு செய்யறோம் அப்படின்னா, நம்ம மேலே கூறிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், ஒரு அறிவு இருக்க வேண்டும், ஒரு ஞானம் இருக்க வேண்டும். அப்பதான் பகவானை புரிந்து கொண்டு நம்மளால பக்தி தொண்டு என்பது சிறப்பாக ஆற்ற முடியும். சோ அதைத்தான் இங்கு நாரத முனி அவர்கள் யாருக்கு உபதேசிக்கிறார் என்றால், சவர்ணி மனு அப்படிங்கும் போது எப்படின்னா, ஸ்வயம்புவ மனு, இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பிரம்மா பண்ணும்போது, ஒவ்வொரு யுகம் முடியும் போது ஒவ்வொரு விதமான மனுக்கள் தோன்றுகிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சவர்ணி மனு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல்வேறு வகையான மனுக்கள் பிரம்மாவினுடைய நாட்கால் 1000 சுழற்சி, இந்த கலியுகம், அதாவது 4 யுகங்களினுடைய 1000 சுழற்சிகள் பிரம்மதேவருடைய ஒரு நாட்கள்.
அந்த ஒரு நாளில் 14 மன்வந்தரங்கள், பிரம்மாவுடைய அந்த ஒரு நாள்ல 14 மன்வந்தரங்கள் தோன்றுகின்றன. அந்த ஒரு நாளில் பல்வேறு வகையான மனுக்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சவர்ணி மனு அப்படிங்கிற ஒரு 8வது மனு. குறிப்பாக பிரம்மதேவர் இந்த சிருஷ்டி செய்யும் பொழுது அவருக்கு முக்கியமாக தேவைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சமய தர்மங்கள் இந்த மனுக்கள் மூலமாக போதிக்க வேண்டும். இந்த மக்கள் தொகை பெருக்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அவர்கள் மூலமாக அந்த ஞானம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இந்த சவர்ணி முனிவிக்கு தேவரிஷி நாரதர் மூலமாக அவர் இந்த நரநாராயண ரிஷிக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த மனு அவருடைய அந்த மக்கள், அந்த அந்த குறிப்பிட்ட ராஜ்யத்தில் உள்ள மக்கள், அந்த நேரத்துல பாரத வருஷம் அவரை அந்த நேரத்தை அந்த பாரத வருஷத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சார்வணி மனு. அவர் மூலமாக இங்கு நாரத முனி பல்வேறு வகையான விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த நரநாராயண ரிஷி அவருக்கு நாம் எப்படி பிரார்த்தனை செய்வது. சோ இந்த பாரத வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது சைத்தன்ய சரிதாமிரதத்திலேயே ரொம்ப அற்புதமாக கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? பாரத பூமித்தே கைலே மனுஷ ஜென்ம யாரா ஜென்ம ஷராத்க கரி கரபர உபகாரா. அதாவது இந்த ஆன்மீகத்தை பற்றி ஒருவனுக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் அப்படிங்கும்போது மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய வெற்றிக்கு என்றால் இங்க பௌதீக வெற்றி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இல்லையா? இந்த ஒரே ஒரு ஜீவராசியில் தான் உங்களுக்கு பகவானை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். சோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பகவானை பற்றிய ஒரு உணர்வு, பகவானை பற்றிய ஒரு அப்படிங்கும் பொழுது வேதாந்த சூத்ரா அதத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு பிரார்த்தனை மூலமாக இந்த பாரத வருஷம் அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக பாரத வருஷம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 99% மக்களுக்கு சாதாரண. ஒரே ஒரு நிமிஷம். சாரி. ஸோ நம்ம இந்த மாதிரி இந்த பாரத வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தை பற்றிய ஒரு பொதுவான புரிதல் நிறைய பேருக்கு இருக்கும். சாதாரண ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பறிவற்றவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்பவும் வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட ரொம்பவே இருக்கும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நேத்து முடிஞ்ச இந்த மகா கும்பமேளா. அவங்க 45 கோடி மக்கள் புனித நீராடுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 கோடி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு செய்திகள் தெரிவிக்கிறது. நம்ம எல்லாருமே பேப்பர்ல பார்த்திருப்போம். எந்த அளவிற்கு அந்த நம்பிக்கை, நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படிங்கும்போது அந்த ஆன்மீக நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அந்த மறுபிறவி என்பது கிடைக்க கூடாது. இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து அவங்க வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் இந்த பாரத வருஷத்துல ரொம்ப சிறப்பாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வர்ணாசிரம தர்மம். அந்த வர்ணாசிரம தர்மமான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் அந்த மாதிரி போகும்போது அதை பார்த்து எப்படி ஒவ்வொரு ஆசிரமத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்றால் சனாதன தர்மம். அனைவருக்குமே பொதுவான ஒரு கருத்து அப்படிங்கும்போது அந்த சனாதன தர்மம். பட் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கலியுகத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருப்பதால இந்த பாரத வருஷத்துல இருப்பவர்கள் கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் நிறைய ஒரு என்ன சொல்றது கீழ் ஜாதி எவ்வனர்கள் அப்படிம்பார் பிரபுபாதர், மிலிச்சாஸ் எவ்வனர்கள் அந்த ஒரு தரத்திற்கு குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. சோ இந்த பக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, எப்படி இங்க நாரதமுனி நரநாராயணருடைய பிரார்த்தனை அந்த சவர்ணி மனுக்கு தெரிவிப்பதன் மூலமாக அந்த சமுதாயத்தை ஒரு ஆன்மீக சமுதாயமாக மாற்றுகிறாரோ, அது போல இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ இந்த ஒரு புரிதலோடு நம்ம இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அதுல ஆன்மீகம், பிரார்த்தனைகள், குறிப்பாக இந்த ஜீவராசிகளுக்கு ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸ்லோகம் 11. இது ஸ்லோகம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வசன நடையில் அவர் பேசுற மாதிரி அது. அதுக்கு பின்னாடி வர்றதுதான் ஸ்லோகங்கள். ஓம் நமோ பகவதே உபாஷாம ஷிலாயோ பார்த்தா அனந்த மியாய நமோ அகிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுருவே ஆத்மா ராம அதிபதையே நமோ நம இதி. யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கலாம். படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பர்போட்டை படிங்க. அதுக்கப்புறமா நம்ம விளக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தெய்வீக மகான்கள் அனைவரினும் மிக சிறந்தவரும் முழுமுதற் கடவுளுமான நரநாராயணருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை அர்ப்பணிப்பேனாக. அவர் சுய கட்டுப்பாடு மற்றும் சுய உணர்வில் மிக சிறந்தவர் ஆவார். அவர் தவறான ஆணவத்திலிருந்து விடுதலை பெற்றவர் என்பதோடு பௌதீக உடைமைகள் இல்லாதவர்களுக்கு அவரே சொத்தாகவும் இருக்கிறார். அவருடைய தாமரை திருவடிகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் எனது மரியாதைக்குரிய வந்தனங்கள் அர்ப்பணிப்பேனாக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இதுல பேசிக்கலா நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் இந்த வசன நடையில் உள்ள இந்த ஒரு பிரார்த்தனை, நாரத முனியினுடைய ஒரு பிரார்த்தனை, நரநாராயணருக்கு செய்த இந்த பிரார்த்தனையில என்ன நம்ம சாராம்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த நரநாராயண பகவானுக்கு நாரத முனியினுடைய பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு பிரார்த்தனைகள் அப்படின்னு பார்க்கும்போதே பகவானை பற்றி புகழக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதுல நம்ம டைரக்டா ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா, என் பையன் பெரிய படிப்பு படிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய இந்த பௌதீக வாழ்க்கையில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த பிரார்த்தனை மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அந்த பகவானை எப்படி புகழ்ந்து கூறுவது, அவருடைய பெருமைகளை எப்படி கூறுவது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானே, ஓம் நமோ பகவதே உபாஷாம ஷிலாயா, அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பகவானே, அதாவது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ்ல கிராமர்ல பார்க்கும்போது அட்ஜெக்டிவ் அப்படிங்கும்போது அந்த வெர்பு அப்படிங்கும்போது வினை சொல்ல அதனுடைய தன்மைகளை விளக்கி கூறுவார்கள். அது போல இங்கு அந்த பகவானினுடைய பெருமைகளை அவர் கூறுகிறார். ஓம் நமோ பகவதே உபாசாம ஷிலாயா அப்படின்னா இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவரே, உங்களுக்கு யாரு மேலையும் ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆத்மா உபாரத அனத்மாயாயா அப்படின்னா எது மேலையும் பற்றுதல் அற்றவரே நீங்கள். அதாவது ஒருவருக்கு அதிகமான அளவு செல்வம் இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த செல்வத்தின் மீது ஆசை இருக்கும் இல்லையா. இங்க என்ன சொல்றாருன்னா, பற்றுதல் அற்ற பகவானே அப்படின்னு சொல்லிட்டு, யாரு மேலெல்லாம் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது உங்களுக்கு அதிக அளவில் ஈடுபாடு. உபாரத அனத்மாயாய அப்படின்னா செல்வமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், ஒண்ணுமே இல்ல, ஒரு பிக்ஷாண்டிம்பாங்கல்ல, அந்த மாதிரி பிக்ஷாண்டி அவங்க மேல உங்களுக்கு அதிக அளவில் ஈடுபாடு. அப்புறமா சொல்றாரு, அதாவது நமோ அகிஞ்சன வித்தாய மீன்ஸ் he doesn't have anything, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் மீது உங்களுக்கு ஈடுபாடு அதிகம். அதே போல ரிஷிகளில் எல்லாம் சாதுக்களிலே மிகச்சிறந்த சாது நீங்க தான். ரிஷி ரிஷபாய நரநாராயணாய, நரநாராயணா அப்படின்னா ரிஷிகளிலேயே தலைவர் அந்த அந்த ரிஷி, அந்த நரநாராயணருக்கு. அதோட நிறுத்திக்காம பரமஹம்சர்களுக்கு எல்லாம் நீங்கள் பரம குருவாக இருக்கிறீர். பரமஹம்ச பரமகுருவே. பரமஹம்சா அப்படின்னாலே எல்லாத்தையும் முற்றும் துறந்தவர், எது மீதுமே ஆசை கிடையாது. அப்ப அவருக்கு குருவாக ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கும்போது அப்ப அவருடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கும். அதே போல ஆத்மராமா அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு, எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு, எது மேலேயுமே உங்களுக்கு ஆசை கிடையாது. சந்தோஷம்னா பரம சந்தோஷம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். ஆத்மராம அதிபதையே நமோ நமகா. சோ அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ஸ்லோகத்துல பகவானை அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட்லி நம்மளுக்கு வார்த்தைகளே கிடைக்க மாட்டேங்குது அவரை பத்தி நம்ம புகழ்வதற்கு. முற்றிலும் துறந்தவர், எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட இந்த பகவானுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் அப்படிங்கிறத இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அந்த பிரார்த்தனை அப்படின்னா பகவானை பார்க்கும் பொழுது எப்படி நாம் பகவானுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும், பகவானினுடைய புகழ், பகவானினுடைய குணங்களை நாம் புகழ வேண்டும், பாட வேண்டும். அதுதான் பிரார்த்தனையினுடைய முதல்
ஒரு ஒரு வாட் டு யூ சே தட், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் முதல்ல அந்த பகவானை பற்றிய பெருமைகள், அவருடைய குணங்களை நாம் புகழ்ந்து பிரார்த்தனை மூலமாக அவருக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது 12வது ஸ்லோகம். இது ஸ்லோகம். காயதி சேதம் கர்த்தஸ்ய ஷர்காதிஷு யோனோ பத்யதே நாஹன்யதே தேஹகதோ அபி தைஹிகை द्रष्टुर्न दृग्यशूर्गुणैर्विदूष्यते तस्मै नमो अशक्त विविक्त साक्षिणे. ஒரு நிமிஷம், நம்ம பர்போட் அப்புறம் படிக்கலாம். ஸ்லோகம் யாராச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்லோகம் மாத்திரம் படிங்க, அப்படி இல்லாட்டி நான் எக்ஸ்பிளேஷன் பண்றேன். ஸ்லோகம் யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ட்ரை பண்றேன் பிரபுஜி. படிங்க காயதி மாதவி. சேதம் கர்த்தாஸ்ய சர்காதிஷு யோ ந பத்யதே ந ஹன்யதே தேஹ கதோபி தைஹிகைஹி திரஷ்டுர்ன திருக்யஸ்ய குணைர்விதூஷ்யதே தஸ்மை நமோ அசக்த விவிக்த சாக்ஷினே. டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம், பர்போட் மாத்திரம் அப்புறம் படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கிறதா படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வழங்கிய ஏசி பக்திவேதன். நான் படிக்கவா மாதாஜி? வேற யாரும் படிக்கிறாங்களா? சாரி, யாராவது படிக்கிறாங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். பின்வரும் மந்திரத்தை ஓதி மிகவும் சக்தி பெற்ற நாரத முனிவரும் நரநாராயணரை வழிபடுகின்றார். கண்ணுக்கு புலனாகும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தினை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்றிற்கும் முழுமுதற் கடவுளே கர்த்தாவாக இருந்த போதிலும் அவர் தவறான ஆணவத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற்றவராவார். மூடர்களுக்கு அவர் நம்மை போல் பௌதீக உடலை பெற்றவராக தோன்றிய போதிலும் அவர் பசி, தாகம், சோர்வு போன்ற உடற்பிணிகளினால் பாதிக்கப்படுவதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்க்கும் சாட்சியாக இருந்த போதிலும் அவர் பார்க்கும் பொருட்களினால் அவரது புலன்கள் மாசடைவது இல்லை. நான் எனது மரியாதைக்குரிய வந்தனங்களை பற்றற்றவரும் உலகின் தூய சாட்சியாகவும் விளங்கும் பரமாத்மாவாக முழுமுதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தினுடைய ஒரு சாராம்சமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சாட்சியாக விளங்கக்கூடிய பகவான் எதன் மீதும் பற்றுதல் அன்றி இருக்கின்றார். தஸ்மை நமோ அசக்த விவிக்த சாட்சினே. நம்ம செயல்கள், ஒவ்வொரு ஜீவாத்மாவினுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் சாட்சியாக விளங்கக்கூடிய அந்த பரமாத்மாவாக சாட்சியாக விளங்கக்கூடிய அவர் எது மீதும் பற்றுதல் இல்லாமல் இருக்கிறார். இந்த லோகத்தை சிருஷ்டி செய்த அவருக்கு அந்த லோகத்தின் மீதே அவருக்கு பற்றுதல் கிடையாது. அஷ்ய சர்க அதிஷு என பத்தியதே. அதே போல உடல் ரீதியாக அந்த உடலுக்கு தேவையானவற்றின் மீது கூட அவருக்கு எந்த விதமான ஒரு தாக்கமும் கிடையாது. ஒரு பாடிலி ரெக்குவயர்மெண்ட் அப்படிமோல நம்ம உடம்புக்கு எனக்கு தேவை, அதைத்தான் இங்க நாரத முனி அவரை பற்றி புகழும் போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் தைகிகே நா ஹன்யதே. உடல், அதாவது இங்க நரநாராயண ரிஷி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு உருவமாகத்தான், அதாவது இஸ் நாட் அ ஜீவாத்மா, பட் அந்த ஜீவாத்மா லெவல்ல அந்த ஒரு உருவமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் இஸ் நாட் அன் அருவவாதி. இங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். பகவானை பார்க்கும்பொழுது உருவவாதியாக இருக்கக்கூடியவர், அவருக்கு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை அந்த உடலை பராமரிப்பதற்காக. தேக கத அபி. அதே போல் அவர் சாட்சியாக இருக்கிறார் என்றால் நம்ம என்னெல்லாம் நம்ம கண்களால பார்க்கிறோமோ அதை அனைத்தையும் அவரும் பார்க்கிறார். நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா வி காட் அட்ராக்டட், நம்மளுக்கு அது மேல ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் அந்த சாட்சியாக உள்ள பகவானுக்கு நான் அஷ்ய திருக் குணைர் விதுஷ்யத்தை, அந்த கலங்கமற்ற, மாயா என்றாலே கலங்கம் இல்லையா, காமத்தை தூண்டக்கூடியது, கவர்ச்சியை தூண்டக்கூடியது, ஆசையை தூண்டக்கூடியது. பார்த்த உடனே நமக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. இதுக்கெல்லாம் எதுக்குமே அவர் அடிமையாவதே கிடையாது, எதுவுமே அவர் கவர்ந்து இழுப்பதே கிடையாது. இத்தனையும் அவருடைய கண்களினால் அவர் காண்கிறார். திரஷ்டுக, கண்களினால் அவர்
அதை அவர் பார்க்கும்போது கூட அவருக்கு அதன் மீது ஒரு பற்றுதல் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது பகவான் ஆத்மராமன்லயே இஸ் ஒரு பொக்கிஷம். ஆத்மராம அப்படின்னா எந்த விதமான ஆசையும் இல்லாதவர்கள் இல்லையா, எந்த விதமான எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்தவர்கள்னா பர்சனலா அவங்க பாடி அதை அனுபவிச்சது, உடல் ரீதியாக அனுபவித்தார்கள் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பற்றுதலே இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மராமர்களுக்கு எல்லாமே ஒரு பொக்கிஷமாக விளங்குபவர். கிறிஸ்ட் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஆபரணங்கள்லயே மிக உயர்ந்த ஆபரணம், கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா அசக்தா மீன்ஸ் அவர் செஞ்ச சிருஷ்டி மீதே அவருக்கு ஆசைகள் கிடையாது. தைஹிகை மீன்ஸ் அந்த உடலுக்கு தாகம் எடுக்கும், பசி எடுக்கும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அவருக்கு என்ன அப்படின்னா விவக்தா மீன்ஸ் அந்த உடலில் இருந்து அவர் அப்பாற்பட்டவர். அதுதான் அந்த ஆசக்த விவிக்தா அப்படிங்கும்போது ஒரு சாட்சியாக இருந்தாலும் கூட அவர் அதை பற்றி அவர் கவலைப்படுறது இல்லை. கவலை இல்லை, அது மீது பற்றுதல் கிடையாது, ஆசை கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு. இப்ப யாராச்சும் பற்போட்டு படிங்க பார்க்கலாம். யார் படிக்கிறீங்க பர்போட்? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி, படிங்க பிரபு. பொருளுரை ஃபுல் அந்த இது ஷேர் பண்ணணுங்களா? ஆமா மாதாஜி, பொருளுரை ஃபுல்லா ஷேர் பண்ணுங்க, படிக்கட்டும் யாராச்சும். இருக்கா மாதாஜி? இல்லைன்னா படிக்கலாம், யாராச்சும் படிக்கலாம், ஷேர் பண்றாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் சச்சித் ஆனந்த விக்கிரகமாக, அதாவது நித்திய உடல் மற்றும் உன்னத ஆனந்தம் மற்றும் நிறைஞானம் உடையவராக விளக்கப்படுகிறார். இப்போது இஸ்லோகத்தில் அவர் மேலும் முற்றிலும் விளக்கப்படுகிறார். கிருஷ்ணரே இப்பிரபஞ்சம் முழுவதின் படைப்பாளி ஆவார். இருந்தும் அவர் இதன் மீது பற்றற்றவராக இருக்கிறார். நாம் வானளாவிய மாளிகை ஒன்று கட்டினோம் என்றால் அதன் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருப்போம். ஆனால் கிருஷ்ணரோ எல்லாவற்றையும் படைத்தும் கூட பற்றற்றவராகவே இருக்கின்றார். மேலும் கிருஷ்ணர் உன்னத வடிவினை சச்சித் ஆனந்த விக்கிரகத்தினை உடற் தேவைகளினால் அவர் துன்புறுவது இல்லை. உதாரணமாக அவருக்கு பசி, தாகம், சோர்வு ஏற்படுவது இல்லை. ஒரு நிமிஷம் மாதாஜி, ஜூம் பண்ணிக்கிறேன். உதாரணமாக அவருக்கு பசி, தாகம், சோர்வு ஏற்படுவதில்லை. தேஹே கதோ, மேலும் எல்லாம் கிருஷ்ணரின் உடைமை ஆனபடியால் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றிலும் இருக்கின்றார். ஆயினும் அவர் உடல் உன்னதமானதினால் அவர் காட்சிக்கு காணப்படும் பொருளுக்கு காணும் முறைக்கு மேலாக இருக்கின்றார். காணப்படும் பொருளுக்கு காணும் முறைக்கு மேலாக அழகான ஒன்றினை பார்க்கும் பொழுது நாம் கவரப்படுகிறோம். பெண்ணின் கடைக்கண் பார்வை உடனே ஒரு ஆணை கவர்கிறது. அதுபோல் ஆண்களின் நேரிய பார்வை ஒரு பெண்ணை கவர்கிறது. ஆனால் கிருஷ்ணரோ இக்குற்றங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எல்லாவற்றையும் காண்பவராக இருந்த போதிலும் அவர் தவறான பார்வையினால் துன்புறுவதில்லை. நத்ருக்யஸ்ய குணைர் விதுக்ஷேஸ்யதே. ஆகையினால் அவர் பார்ப்பவராகவும் சாட்சியாகவும் இருந்த போதிலும் அவர் காணும் செயல்களின் மீதான அனைத்து பற்றுதலிலும் இருந்து தனித்தே இருக்கிறார். அவர் எப்போதும் பற்றற்றும் தனித்துமே இருக்கிறார். அவர் ஒரு சாட்சி மட்டுமே ஆவார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ அந்த பற்றுதல், அவர் சாட்சியாக இருந்தாலும் கூட அந்த பற்றுதலற்ற ஒரு நிலையில் பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளே நிறைய பார்த்திருக்கோம். நிறைய பக்தர்கள், நம்மளுடைய இயக்கத்துல இருக்கிறவங்க, புராணங்கள், கதைகள் மூலமாக பற்றற்ற நிலைக்கு எப்படி அவர்கள் இருக்கிறார்கள், தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள்.
பரீட்சித் மகாராஜாவை பார்க்கும்போது அவ்வளவு செல்வங்கள், அவ்வளவு அதிபதியாக இருந்தார். மங்களகரமான பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியாக இருந்த அவருக்கு 7 நாட்களில் மரணம் அப்படிங்கும்போது அதை பத்தி கவலைப்படாம அனைத்தையும் துறந்து அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு பாகவதம் மூலமாக கொடுத்தவர். பற்றற்ற நிலைக்கு அவர் மாறினார். அதே போல சைத்தன்ய மகாபிரபுவிடம் இல்லாத செல்வங்களா, அவருடைய அழகா அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது மக்கள் அவரை மதிக்க வேண்டும், அதாவது அவருடைய கருத்துக்களை ஏற்க வேண்டும். இவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவன் சொல்றதை எப்படி இந்த சமுதாயம் ஏத்துக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுப்பீரியர் காசுக்காக மிக உயர்ந்த ஒரு தத்துவத்தை, அதாவது அனைவருக்குமே இந்த ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுக்காக 24 வயதிலேயே அனைத்தையும் துறந்தவர். அதே போல ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா செல்வத்தில் அப்படியே புரண்டவங்க. அவங்க இருந்த பவர் என்ன, அவர்கள் இருந்த சக்தி என்ன, ஒரு மிக பெரிய ஒரு அரசாங்கத்தில் முக்கியமான நிர்வாக பொறுப்பாளிகளாக இருந்தவர்கள். அவங்களும் அப்படித்தான். அதே போல ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா he was doing a business இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய அந்த ரசாயன தொழிற்சாலை தீ விபத்தில் ஆகும்பொழுது, பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அப்பாடா இதுக்குத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், பகவான் கிருஷ்ணருடைய கருணை, என்னுடைய பற்றுதல் இருந்த கொஞ்ச நஞ்ச பற்றுதலையும் அவர் என்னிடமிருந்து விலக்கி விட்டார் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா பார்க்கும்போது இந்த பற்றுதல் இல்லாமல் நம்முடைய இயக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக ஆச்சாரியர்கள் ஒவ்வொருடைய கதையை நம்ம பார்க்கும் பொழுதும் ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் அந்த அளவுக்கு ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். கோபாலகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவர்கிட்ட அந்த அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு பதவியில் இருந்தவர். இதெல்லாம தூக்கி போட்டுட்டு அவங்க என்ன அப்படின்னா இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். மகாஜனங்களில் ஒருவரான கபிலமுனி அவருடைய தாய் தேவகுதிக்கு பக்தியை பற்றி கூறும் பொழுது, அவருடைய அந்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எப்படி கர்தம முனி பற்றற்ற நிலையில் தன்னுடைய குடும்பத்தையே துறந்து தன்னுடைய தாய்க்காக அந்த கபிலமுனி அவரிடம் தரப்பட்டு அந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய முக்கியத்துவம் அங்கு அவருக்கு விளக்கப்படுகிறது. சோ அந்த ரினவுன்சியேஷன், அந்த பற்றற்ற நிலைக்கு துறவரம் போகணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு முக்கியத்துவம் இப்போ இன்னைக்கு காலத்துல இந்த கலியுகத்துல அதற்கு பதிலாக நாம் பற்றற்ற நிலைக்கு குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் அது மீது எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் குடும்பத்தின் மீது, குடும்ப அங்கத்தினர்கள் மீது, செல்வத்தின் மீது, நம்முடைய பணத்தின் மீது பற்றுதல் இன்றி பகவானிடம் எப்படி செல்வது அப்படிங்கிறதுதான். இதுதான் ஒரு ஆசக்த பாவத்தை வளர்த்து கொள்வது என்றால் என்னன்னா, இது போன்ற நிலைக்கு வரும்பொழுதுதான் இந்த ஜீவராசியான இந்த பாரத வருஷத்தில் அந்த பகவானுக்கு பக்தியை செலுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நாம் அந்த உன்னதமான ஒரு நிலைக்கு அடைய முடியும். சோ இப்போ 13வது ஸ்லோகம். இந்த 13வது ஸ்லோகத்துல அந்த யோக பயிற்சியினுடைய முழுமை, அது எந்த அளவிற்கு அது சிறந்தது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய இந்த 13வது ஸ்லோகம். ஸ்லோகம் 13 நான் படிக்கிறேன் இப்போ. இதம் ஹி யோகேஸ்வர யோக நைபுனாம் ஹிரண்ய கர்ப்போ பகவான் ஜகதாய யத் அந்தகாலே த்வயி நிர்குணே மனோ பக்தியா தாதி தோஷிதா துஷ்கலேவரஹ. வெறும் தமிழாக்க மாத்திரம் படிங்க, டிரான்ஸ்லேஷன். பர்போட் நம்ம அப்புறம் படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ யோக சித்திகள் அனைத்தின் தலைவரான எந்தன் பகவானே, தன்னுணர்வு பெற்ற பிரம்மதேவனால் கூறப்பட்ட யோக முறை விளக்கமாகும் இது. உமது தாமரை திருவடிகளில் தமது மனங்களை வைப்பதின் மூலம் அனைத்து யோகிகளும் மரண வேளையில் தங்கள் பௌதிக உடல்களை முற்றிலும் பெற்றெடுத்து துறக்கின்றனர். இதுவே யோகத்தின் நிறைவாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ யோகத்தினுடைய சிறப்பு, அந்த யோகத்தை முழுமையாக செய்வது எப்படி அப்படிங்கிறதை விளக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அப்படி பார்க்கும்போது யோகி அப்படின்னு நம்ம யாரை யோகியாக சொல்ல முடியும்? ஏதைர் அனைஷ்ச. பொதுவாக ஒரு யோக பயிற்சி அப்படிங்கும்போது நிறைய நியமங்கள் நம்ம செய்யணும். நம்ம இந்த அஷ்டாங்க யோக பயிற்சியாளர்களை பார்க்கும் பொழுது அவங்க அமரக்கூடிய தட் சிட்டிங் பாஸ்டர் சொல்லுவாங்களே, அந்த அமரக்கூடிய நிலைமை, அதே போல எந்த இடத்துல அமர்கிறார்கள், உயரமான இடமாவும் இருக்கக்கூடாது, தாழ்மையான இடமாவும் இருக்கக்கூடாது, நேராக அமர வேண்டும்,
நுனி மூக்கில் தங்களுடைய மனதை முழுமையாக கட்டுப்படுத்தி கண்ணை ஃபுல்லாவும் மூடக்கூடாது, கண்ணை பாதியாவும் திறந்து வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி நிறைய அவர்களுக்கு நியமங்கள் இருக்கின்றன. அதே போல அவர்கள் அங்கு யாரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது பல்வேறு வகையான விளக்கங்கள் தரப்படுகின்றன. அருவவாதிகள், உருவவாதிகள் அப்படிங்கும்போது வைகுந்தத்தில் பகவானினுடைய லீலைகள் ஒரு சில பேர் நினைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஷாமசுந்தரா ஃபார்மை நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. சோ இது பொதுவான ஒரு பயிற்சி. யோகம் அப்படின்னாலே பொதுவாக அனைவருமே செய்யக்கூடிய பயிற்சிகள். பல்வேறு வகையான முறைகளும் பல்வேறு வகையான மனிதர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பௌதீக கலப்படமற்ற, பௌதீக கவர்ச்சி அற்ற அந்த ஒரு மனம் பகவானை நோக்கி, அது அருவவாதியாக இருந்தாலும் சரி, உருவவாதியாக இருந்தாலும் சரி. ஒளியை ஒரு சில பேர் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இருட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ஒளி வெளிச்சம் மாத்திரம் அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. சோ நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, சாஸ்திரங்களில் இருந்து ஒரு சாராம்சமாக த கோர் பிரின்சிபிள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த யோகி என்பவன் தன்னுடைய மனதை எப்படி கட்டுப்படுத்தி, ஆனா பக்தனாக பார்க்கும் பொழுது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தான் உண்மையான ஒரு யோகி. இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு நம்ம பொருளுரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொருளுரையில பல்வேறு வகையான விளக்கங்கள் ஆச்சாரியர்கள் தருகிறார்கள். மாதவாச்சாரியார் அவருடைய விளக்கத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஆன்மீக தொண்டு ஒருவன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்யும் பொழுது, அதாவது அவனுடைய நிரந்தரமான நிலைமை, ஒரு ஜீவராசியினுடைய நிரந்தரமான நிலைமை இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு விடுதலை அப்படிங்கும்போது, பகவானுக்கு தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் அவன் பக்தி தொண்டு ஆற்றுவதுதான் நிச்சயமாக அவனை இந்த ஒரு பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சாத்தியக்கூறாக அமைகிறது. அவன் எவ்வளவு கெட்ட செயல்கள்ல அவன் ஈடுபட்டு இருந்தாலும் கூட அவனுக்கு நிச்சயமாக அந்த விடுதலை என்பது கிடைக்கிறது. இதேதான் பகவத்கீதையிலும் கூறப்படுகிறது. அபிச்சேது துராச்சாரோ பஜதே மாம் அனன்யபா. எவ்வளவு கேவலமான செயல்களில் அவன் ஈடுபட்டு இருந்தாலும் கூட, பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் வரும்பொழுது ஒரு சாதுவின் நிலைமைக்கு அவன் தன்னை நிறுத்தப்படுகிறான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பக்தி நிலைக்கு அவன் வரும்பொழுது அவனுக்கு அந்த பௌதீக ஆசைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு விலக்கு ஏற்படுகிறது. ஒரு உன்னதமான ஒரு சுவையை நோக்கி அவன் செல்லும் பொழுது அந்த கிருஷ்ண உணர்வு, பகவான் கிருஷ்ணரிடம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது, அந்த மரண காலத்தில், அந்த காலேச்ச மாமேவ சொல்றோம் இல்லையா, அந்த மரண காலத்தில் பகவானை பற்றிய நினைவு அவனுக்கு ஏற்பட்டு நிச்சயமாக அந்த நித்திய லோகம், பகவானினுடைய நித்திய லோகத்தை அவனால் சென்று அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம். இந்த பக்தி, அவன்தான் ஒரு உண்மையான ஒரு யோகி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது. ஆனா ஒரு வைஷ்ணவன் என்பவன் அந்த யோகியை காட்டிலும் மிகச்சிறந்தவன். இந்த யோகி அப்படின்னு நம்ம கிருஷ்ணவனோரை பத்தி பேசணும். ஆனா அந்த வைஷ்ணவர்களுக்கும் யோகிகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். துர்வாச முனி மிகச்சிறந்த ஒரு யோகி. ஆனால் அந்த மிகச்சிறந்த ஒரு யோகி ஒரு அபராதம் செய்யும் பொழுது பிரம்மதேவன், சிவபெருமான், நாராயணன் சுதர்சன சக்கரத்திலிருந்து அவரை காப்பாற்ற முடியவில்லை. பகவானை நேருக்கு நேராக சென்று தரிசிக்க கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு யோகியாக இருந்தார் துர்வாச முனி. ஆனால் அந்த வைஷ்ணவ முனிவர் அம்பரீஷ முனி, காரணம் அந்த வைஷ்ணவருடைய ஒரு உன்னதமான தன்மை. அதனால ஒரு யோகியாக மாறுவதை காட்டிலும் வைஷ்ணவரே கிரிய முத்ர விக்னேன நா பூஜ்கயா, அந்த வைஷ்ணவ தத்துவத்தை யோகிகளாலும் கூட புரிந்து கொள்ள முடியாது. மிகச்சிறந்த படிப்பாளிகளால் கூட அந்த வைஷ்ணவரை பற்றி புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் ஞானியாக இருக்கலாம், யோகியாக இருக்கலாம், அஷ்டாங்க யோகத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஆனா அந்த வைஷ்ணவர்களுக்கான அந்த ஒரு குணங்கள் நிச்சயமாக வரவே வராது. அதனால இந்த பக்தி மூலமாக யோகியாக மாறுவதை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவராக மாறுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவும் உன்னதமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம் என்றால், அந்த மரண பயம் இல்லாமல் இருப்பார்கள். யாரு? அந்த வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்கக்கூடிய ஸ்லோகம் தான் 14வது ஸ்லோகம். யதைஹி கா அமுஷ்மிக காமலம் பதஹ சுதேஷு தாரேஷு தானேஷு சிந்தயன்
சங்கேத வித்வான் குகலேவர அத்யயாத் யஷ்தஸ்ய யத்னஸ்ரமயேவ கேவலம். டிரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன் மாதாஜி. வேற யாராவது படிக்கிறாங்களா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. லோகாயவாதிகள் பொதுவாக அவர்களது இன்றைய உடல் வசதிகளிலும் அவர்கள் எதிர்பார்க்கும் எதிர்கால உடல் வசதிகளிலும் மிகுந்த பற்றுடையவர் ஆவர். இதனால் அவர்கள் எப்போதும் தமது மனைவி, மக்கள், செல்வம் போன்ற சிந்தனையில் மூழ்கி மலமும் சிறுநீரும் நிரம்பிய தமது உடல்களை துறப்பதற்கு அஞ்சுகின்றனர். கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பவன் கூட தனது உடலை துறப்பதற்கு அஞ்சினான் என்றால் சாத்திரங்களை கற்பதற்காக அவன் உழைத்த உழைப்பினால் என்ன பயன்? அது கால விரயமே ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஸோ இதுதான் நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம மிகப்பெரிய ஒரு யோகியாக இருக்கலாம். யஸ்தஸ்ய யத்ன ஸ்ரமயேவ கேவலம். அந்த மிகச்சிறந்த ஒரு யோகியாக இருந்து அந்த யோகிகளுக்கான ஒரு தன்மை, மனதை மட்டும் நீங்க கட்டுப்படுத்தினா மாத்திரம் போதாது, உங்களுடைய இந்திரிய சுகத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். பௌதீக வாழ்க்கையின் இச்சையிலிருந்தும் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணாம இருக்காங்களோ, எப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் கூட அந்த பயிற்சி என்பது வீணான ஒரு பயிற்சி தான். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ஆசை எப்படி ஆயிடுது? மனைவி மீது, மகள் மீது, மகன் மீது, பணத்தின் மீது, உறவினர்கள் மீது. ஐயோ, நான் இறந்து போயிட்டா என்ன பண்றது? என் பையனை எப்படி காப்பாத்துவாங்க? இதுக்கு நம்ம நிறைய கதைகள்லாம் நம்ம கேட்போம். நம்ம அந்த மாதிரி அந்த பற்றுதலானது காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கான அந்த முக்கியமான விஷயம், இந்த மரணத்திற்கு பிறகு அந்த ஆத்மாவானது எங்கு பயணிக்கின்றது, அதனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிற அந்த ஞானம் இல்லாமல் அவர்கள் தற்காலிக அந்த சந்தோஷத்தின் மீது, தற்காலிகமான அந்த பொருட்களின் மீது அவர்கள் கவனத்தை வைத்துக் கொண்டிருப்பார்களே. ஆனால் இவ்வளவு நாட்களாக செய்த அந்த யோக பயிற்சி என்பது வீணான ஒரு பயிற்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பொருளுரையை படிங்க, பற்போட்டை படிங்க பார்க்கலாம் யாராச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. மரண வேளையில் ஒரு லோகாய தவாதி தன் மனைவி மற்றும் மக்களை பற்றி நினைக்கிறான். தான் அவர்களை விட்டு பிரிந்த பிறகு அவர்கள் எப்படி வாழ்வர், யார் அவர்களை கவனிப்பர் என்றும் சிந்தனையில் மூழ்கி விடுகிறான். இதனைத் தொடர்ந்து அவன் தனது உடலை துறப்பதற்கு தயாராகுவதில்லை. மாறாக தனது சமுதாயம், குடும்பம், நண்பர் போன்றவர்களுக்கு தொண்டு செய்வதற்காக அவன் உடலையே தொடர்ந்து வாழ விரும்புகிறான். ஆகையினால் யோக சித்தி முறைகளை பயில்வதின் மூலம் ஒருவன் உடல் தொடர்புடைய உறவுகளில் இருந்து பற்றுறுத்தவனால் வேண்டும். பக்தி யோகத்தை பயின்றும் வேத இலக்கியங்கள் அனைத்தையும் கற்றும் துன்பத்திற்கு காரணமான தன் உடலை ஒருவன் துறப்பதற்கு அஞ்சினான் என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் அவன் முன்னேறியதால் என்ன பயன் இருக்கிறது? யோகத்தை பயில்வதனால் வரும் வெற்றியின் ரகசியம் எதுவென்றால் உடல் பற்றுகளில் இருந்து விடுதலை பெறுவதே ஆகும். ஸ்ரீல நரோத்தம தாசகுரா தேவஸ்மிருதி நாகியாரா சம்சாரா பந்தன ககாந்தாரா என்று கூறுகிறார். ஒருவனது பயிற்சி அவனது உடல் தேவைகளின் கவலைகளிலிருந்து அவனுக்கு விடுதலை பெற்று கொடுத்ததென்றால் அவன் பந்தப்பற்ற வாழ்வில் நீண்ட நாள் இருக்க தேவையில்லாதவனாகிறான். இது போன்ற ஒருவன் பந்தத்தின் கட்டிலிருந்து விடுதலை பெறுகிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பௌதீக பற்றின்றி தன் பக்தி கடமைகளை முற்றிலும் நிறைவேற்ற வேண்டும். பிறகு அவனுக்கு விடுதலை உறுதி செய்யப்படும். ஹரே கிருஷ்ணா. சோ இதுல இருந்து நம்ம என்ன முக்கியமான ஒரு கருத்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேகஸ்மிருதி நாகி யாரா சம்சார பந்தன காஹாந்தாரா. அதாவது நீங்க எப்பேற்பட்ட பயிற்சிகள் நீங்க செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் கூட அந்த உடலுக்கு தேவையான அந்த அத்தியாவசியம் கிடையாது, அனாவசியமான விஷயங்கள் உடலுக்கு தேவை அப்படின்னு அதற்காகவே ஐயப்பாடோடு எவன் ஒருவன் இருக்கிறானோ,
எனக்கு இது மாத்திரம் போதும், அதிகமான அளவு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சி வரும்பொழுது அவன் அந்த கட்டுண்ட நிலையிலிருந்து வெளிவருகிறான். அவன் கட்டுண்ட நிலையில் இருப்பது கிடையாது. இதுக்குதான் பகவான் கிருஷ்ணரை பற்றிய அந்த உணர்வில் பக்தி தொண்டு ஆற்றும் போது நமக்கு இந்த பௌதீக பிரியம் என்பது நமக்கு ஏற்படாது. அவர்களுக்கு விடுதலை என்பது நிச்சயமாக கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இந்த பிரார்த்தனைகள் அதாவது இப்போ நரநாராயண ரிஷியிடம் நாரத முனி எந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னா, இந்த 4 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது எப்படி அந்த பற்றற்ற நிலைக்கு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது எப்படி வரும் என்றால் அந்த பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னா, அந்த பக்தி யோகம் எனக்கு கிடைச்சி எனக்கு எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லாமல் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஸ்லோகம் இது. கடைசி ஸ்லோகம் இது. தன்னா பிரபோத்வம் குகலேவர அர்ப்பிதம் த்வன் மாயாயாகம் மனாதம் அதோக்ஷச பிந்த்யாமயேன ஷோ வயம் ஷூதுர்பிதாம் விதேஹி யோகம் த்வயீன ஸ்வபாவம் இதி. Translation, please. ஹரே கிருஷ்ணா பிரபு. Yes, மொழிபெயர்ப்பு நம்போ ஜத்குருஷில பிரபுபாத் ஜெய்ஷில பிரபுபாத். ஆகையினால் ஓ எந்தன் பகவானே, ஓ உன்னதமானவரே, பக்தி யோகத்தினை பயில்வதற்கான சக்தியை கொடுப்பதன் மூலம் எமக்கு அன்புடன் உதவுவீராக. இதன் மூலம் நாங்கள் எங்கள் மனங்களை அடக்கி உம்மீது நிலைநிறுத்த முடியும். உமது மாயா சக்தியினால் நாங்கள் அனைவரும் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் நாங்கள் மலம் சிறுநீர் நிரம்பிய உடலோடும் அவ்வுடலுக்கு தொடர்புடையவனற்றோடும் மிகுந்த பற்றுடையவர்களாக இருக்கின்றோம். பக்தி தொண்டு ஒன்றை தவிர வேற எந்த வழியிலும் இப்பற்றை துறக்க முடியாது. ஆகையினால் அருள் கூர்ந்து இந்த வரத்தினை எமக்கு அருள்வீராக. ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ அருள் கூர்ந்து இந்த வரத்தினை எனக்கு தருவாயாக. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, விதேகி யோகம் துவயி நா ஸ்வபாவம், அதாவது என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அந்த பக்தி யோகம் எனக்கு பக்தி யோகத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம் பல்வேறு விஷயங்களின் மீது நாட்டம் கொள்கிறது. சோ யோகம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விஷயங்கள். எப்படி தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, ஸ்வராத்தியோர் பவா என்றால் இயல்பாகவே நமக்கு ஒரு பௌதீக பொருளை பார்க்கும்போது ஒரு விதமான நாட்டம் ஏற்படுகிறது, அது மீது ஒரு கவர்ச்சி ஏற்படுகிறது இல்லையா? அது போல இந்த பக்தி மீது ஒருவனுக்கு இயல்பாகவே ஒரு நாட்டம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் அவர் பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு அந்த மாதிரி ஒரு பக்தி எப்பவுமே கொடு அப்படின்னு. குந்தி மகாராணி அவங்களுடைய பிரார்த்தனையை சொல்றாங்க, நமோ அகிஞ்சன வித்தாய நிவர்த்த குண விருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமகா. ஒரு ஜீவராசியானது மரணிக்கும் பொழுது அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்கிறது கிடையாது. அவன் என்ன சொல்லுவான், நம்ம சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல சொல்லுவாங்க, இவன் என்ன எடுத்துட்டு வந்தா என்னத்தை எடுத்துட்டு போக போறான் அப்படின்னு. பிறக்கும் போதும் ஒண்ணுமே கிடையாது, மரணம் அடையும் போதும் நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு துறவற நிலைக்குத்தான் எதுவுமே நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு பல ஆண்டுகளாக நம்ம சேர்த்து வச்ச பணம் எதுவுமே நம்மளால எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது. ரொம்ப பொக்கிஷமாக நீங்க எதையுமே சேர்த்து வச்சது எதுவுமே உங்களால எடுத்துட்டு போக முடியாது. எல்லாமே நீங்க ஒவ்வொரு நிலையில நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில விளையாட்டுகள் மீது, ஒரு சில தின்பண்டங்கள் மீது அதிக அளவில் ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு வயசு ஆக ஆக அது ஒரு கல்வி நிலையத்துக்கு போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இட் ஆக்சுவலி ரினவுன்சஸ். அந்த குழந்தை அதுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுது. சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடிட்டே இருக்கு அப்படின்னா, அது ஒரு 10ஆம் கிளாஸ் அந்த பையன் போயிட்டான் அப்படின்னா, இல்ல நான் திரும்ப அந்த சின்ன பசங்களோடய விளையாடணும். குழந்தைங்க மேல அன்பு செலுத்துவாங்க, அது வேற. ஆனா அவர்களுக்கு பிரியப்பட்ட செயல்களில் இருந்து அவர்கள் துறவடைகிறார்கள், அதை விட்டுட்டு வராங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதை விட ஒரு உயர்ந்த எனக்கு கல்வி என்பது தேவைப்படுகிறது. அதே போல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் சர்வசாதாரணம் 5 வேலை 6 வேலை அவங்களுடைய கேரியர்ல அவங்க மாறிடுவாங்க. அதுக்கு மாறுவதற்கான காரணம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட அது ஒரு நல்ல வேலை. மேபி ஃபினான்ஷியலி தே ஆர் குட், இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பதவி இருக்கக்கூடியதாக இருக்கலாம்.
அவங்க அதை விட்டுட்டு தே ஆர் கோயிங் ஃபார் அ பெட்டர் ஜாப். ஸோ இது ஒரு ரினவுன்சிங் இல்லை, எனக்கு பிடிச்ச வேலை அந்த வேலை, நான் அதுலயே தான் இருப்பேன்னு இருக்கிறதே இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது நேச்சுரலி ஒவ்வொருவருக்கும் இயல்பாகவே அந்த துறவு செய்யணும் அப்படிங்கிற அந்த மனமானது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல இந்த பக்தர்கள் ஆனவர்கள் இந்த பௌதீக வாழ்க்கையை துறந்து ஆன்மீக ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் வர வேண்டும். அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு வந்து பல்வேறு வகையான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு. ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி இவங்களுடைய கதைகளை எல்லாம் பார்க்கும்போது ரகுநாத தாச கோஸ்வாமி வந்து அவ்வளவு பெரிய செல்வந்தர். அப்கோர்ஸ் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவர்களுடைய கல்வியின் மூலமாக, அவர்கள் ஹுசைன் ஷாவிடம் வகித்த பதவியின் மூலமாக பல்வேறு வகையான விஷயங்களில் அவர்கள் செல்வந்தர்களாக பார்க்கப்பட்டார்கள். சமுதாயத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி பார்த்தீங்க அப்படின்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, பிறக்கும் போதே அவன் வந்து கோடீஸ்வரன் வீட்டு குழந்தையா பிறந்தார் அவர். அதை எல்லாமே விட்டுட்டு மிக 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 உயர்ந்த ஒரு தத்துவம், அந்த ஆன்மீக தத்துவத்தை அவங்க வந்து அடைய வேண்டும் என்பதற்காக அதை துறவரம் செய்தார்கள். பக்தர்கள் அப்படிங்கும்போது அவர்களுக்கு வந்து பௌதீக ரீதியாக நான் செல்வம் அதிகமான அளவில் நான் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையே அவர்களுக்கு கிடையாது. அகிஞ்சனா, அகிஞ்சனா அப்படி மீன்ஸ் பௌதீக ரீதியாக அவர்களுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலி தே ஆர் ஆல் மகாத்மாஸ். காரணம் என்ன அப்படின்னா அந்த பௌதிக சொத்துக்களை அனைத்தையுமே விட்டுட்டு அவங்க போறாங்க. காரணம் என்ன அப்படின்னா பக்தி. பகவான் கிருஷ்ணரிடம் நம்ம ஒரு ஆன்மீக குருவை பார்க்கிறோம், அவர்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் என்றால், இந்த மாதிரி எனக்கு பக்தியில வளர முடியல, இந்த பக்தியில எனக்கு இந்த மாதிரி இடைஞ்சல்கள்லாம் இருக்குது, அதை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர ஆன்மீக ஆச்சாரியரிடம் போயும் மகாராஜ் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் இருக்கிற இடம் இந்த மாதிரி இடம், எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கு, நான் அந்த வேலையை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு பௌதீக ரீதியாகத்தான் எல்லா விதமான விஷயங்கள். மகாராஜ் நான் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன், அப்ப எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், வேலைன்னு போயிட்டா நான் வேற ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், பிசினஸ் பண்ணலாமான் இருக்கேன் நான். சோ எல்லாமே பௌதீக ரீதியாகத்தான் நாம் வந்து ஒரு குருவை அணுகினாலும் நம்முடைய கேள்விகள் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வந்து உண்மையாகவே அந்த ஆன்மீகம் எந்த அளவிற்கு நமக்கு வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு செல்வம், ஆன்மீக செல்வம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்து ஒரு பொக்கிஷமான கல், ஒரு வைரக்கல்லை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். அவர் வச்சுக்கல, அதை வந்து ஒரு குப்பையில போட்டு வச்சிருக்கார். அவரை பார்த்து ஒரு சாதாரண மனுஷன், ஒரு பெரிய சாதுவாக இருக்கிறாரு, இவர்கிட்ட நம்ம ஏதாவது கேட்கலாம், எப்படி நம்ம வந்து ஆன்மீக குருக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு பணம் வர்றதுக்கு ஏதாச்சும் வழி கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி இந்த சாதாரண மனிதனும் இந்த சாதுவிட நம்ம ஏதாவது கேட்கலாமேன்னு சொல்லிட்டு, எனக்கு அதிகமான செல்வம் வரணும், போய் பார்க்கணும், எனக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, அந்த குப்பையில ஒரு கல் இருக்கும், போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த ஆளு அந்த குப்பையில இருக்கிற அந்த வைரக்கல்ல கையில எடுத்துட்டு வரும்பொழுதுதான் அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. இவ்வளவு பொக்கிஷமான இந்த கல்லை வந்து இந்த சாது ஒரு குப்பை தொட்டில போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா இப்ப இவர்கிட்ட இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்கு, இல்லைன்னா ஏன் இந்த கல்லை அவரு வச்சுக்க கூடாது, குப்பையில போட்டிருக்காரு அப்படின்னு அவரிடம் கேட்கும் பொழுதுதான் அதை விட ஒரு மிக உயர்ந்த செல்வமான பகவானினுடைய புனித நாமத்தை பற்றி அவருக்கு விளக்கப்படுகிறது. சோ நம்ம எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய அனர்த்தங்கள், இந்த பௌதீக வாழ்க்கையில் நிறைய அனர்த்தங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனர்த்தங்களான பௌதீக வாழ்க்கை இருக்கிறதால நமக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரிவதே கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 99, 2000 நான் யுஏஇல இருக்கும் பொழுதுலாம் ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் இந்த லேபரர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் 300 திராம் 400 திராம் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 திராமுக்கு ஒரு காலிங் கார்டு வாங்குவாங்க, டெலிபோன் கார்டு அப்படின்னு பேர் அந்த கார்டு. அப்பெல்லாம் நிறைய ரோடு ஓரம் எல்லாமே அந்த மாதிரி பூத் ஒன்று இருக்கும். அந்த பூத்துல அந்த 30 திராம் கார்டு வேல்யூக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற மேபி ஒய்ஃப் கிட்ட பேசுறாங்களா, அம்மா கிட்ட பேசுறாங்களா, காதலி கிட்ட பேசுறாங்களா நமக்கு தெரியாது. அந்த 30 திராமையும் அந்த ஒரே நாள்ல தீர்த்துடுவாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அந்த 4 வாரம் 5 வாரத்துல வந்து 150 திராம் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிற அந்த 400 திராம் 500 திராம் சம்பளத்துல லேபரர்ஸ் தே வில் ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் பௌதீக ரீதியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் அந்த பணத்தை, தேங்க்ஸ் டு ஸ்ரீவல்ல பிரபு அண்ட் மெனி அதர் யாத்ரா லீடர்ஸ் யுஏஇல இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இயக்கத்துல வந்து எவ்வளவு லேபரர்ஸ் வந்து நம்ம யுஏஇல வந்து தங்களை
இந்த இயக்கத்தோடு தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உயர்ந்த சுவை அவர்களுக்கு கிடைத்து விட்டது. வேண்டாத ஒரு செயலின் மீது அந்த உறவுலாம் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு அவங்க கிட்ட. ஆனா அதை விட மிக உயர்ந்த ஒரு சுவையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால பகவானுடைய பக்தர்களுமே அகிஞ்சனர்கள். காரணம் அவங்களுக்கு பௌதீக ரீதியாக எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, ஆன்மீக ரீதியாக நான் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவங்க எல்லாருக்குமே அதிகமான அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சோ இந்த பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் அனைவருக்குமே, அதைத்தான் சொல்றாரு பகவானும் சரி, பகவானுடைய பக்தர்களுமே சரி, நிவர்த்த குணவிருத்தி. நிவர்த்த குணவிருத்தி அப்படின்னா பகவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த முக்குணங்களுக்கு அவர்தான் அதிபதியாக இருந்தாலும் கூட அந்த முக்குணங்களின் தாக்கம் பகவானிடம் ஏற்படுவது கிடையாது. ஆனால் ஜீவராசிகளுக்கு அந்த ஒரு குணம் இருக்கிறது. முக்குணங்களின் தாக்கத்தினால் அவர்கள் மாறுபடுகிறார்கள். சோ இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த மாயை அப்படிங்கிற அந்த வலையில் ஒரு சிலர் சிக்கிக் கொள்கிறார்கள். இதிலிருந்து ஒருவன் வெளியே வரணும் அப்படின்னா அந்த பக்தி தொண்டு, பகவானை பற்றிய அந்த பக்தி, பகவானே சொல்றாருல, பக்தியில செய்யும் பொழுது 4 வகையான மக்கள் தான், அதாவது கலப்பட பக்தர்கள் அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா அர்த்தோ ஜிக்ஞாசோர் அர்த்தார்த்தி ஞானே ச பரதர்ஷபக. அப்படி பக்திக்கு வரக்கூடியவர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள். நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், கவலையில இருக்கேன், இல்லையா எனக்கு கொஞ்சம் செல்வம் அதிகமாக வேணும், இல்லையா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா ஞானியாக முற்றும் துறந்த அந்த பகவானை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாரதமுனி ஸ்டார்டிங்ல சொல்றாருல, அனைத்தையும் துறந்தவர், எது மேலேயுமே ஆசை இல்லாதவர், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஞானிகளாக வருகிறார்கள். அதைத்தான் பகவான் சொல்றாரு, அப்படி நீ 4 விதமான மக்கள் என்னோடு சரணடைந்தாலும் கூட அவர்கள் கூட அவ்வளவு எளிதாக என்னிடம் வர முடியாது. பகுனாம் ஜன்மனாம் அந்தே சா மகாத்மா சுதுர்லப. அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட பல கோடி பல ஜென்மங்களுக்கு பிறகுதான் வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மராம நிலைக்கு வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பக்தியை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான். ஈவன் இந்த அருவவாதிகள் சொல்றோம் இல்லையா, மோனிஸ்ட் அப்படி சொல்றோம் இல்லையா, பகவானோடு ஐக்கியமாகணும், பிரம்ம ஜோதியோடு ஐக்கியமாகணும் அப்படின்னு. அப்கோர்ஸ் டிவோட்டிஸ் பகவானோடு ஐக்கியமாக வேண்டாம், பகவானோடு தொண்டு செய்தால் போதும் அப்படின்னு. சோ இங்க 2 வகையான மக்கள், 2 வகையான தேவைகள். ஒண்ணு, பகவானோட நான் இணைந்து விட வேண்டும், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். நிறைய முக்திகள்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் டீப்பா போல. ஒரு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தட் இம்பர்சனலிசம், பர்சனலிசம், அருவவாதிகள், குருவவாதிகள், அந்த மாதிரி ஜனங்களுக்கு கூட இந்த பாரத வருஷம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அவர்கள் ஆசைப்பட்டதை தரக்கூடியது யார் என்றால் அந்த பகவான் தான் அவர்களுக்கு அதனை தர முடியும். பகவானே உன்னோட நான் ஐக்கியமாகணும் அப்படின்னு அந்த இம்பர்சனலிஸ்ட் அருவவாதிகள் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பலனை தரக்கூடியதும் பகவான் தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாரத வருஷத்தில் நீங்க பிரம்மலோகத்துல இருந்து பல்வேறு வகையான 14 வகையான லோகங்கள் எதுல நீங்க போய் பார்த்தாலும் சரி, இந்த பாரத வருஷத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவத்ல சொல்றாரு இல்லையா, அப்ரம்ம புவன லோகோ புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. இந்த லோகத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வர்ணாசிரம தர்மத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்தி கிருஷ்ண உணர்வில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நமக்கு அந்த பக்தி என்பது கிடைக்கும். சர்வ காம பக்தா. காரணம் என்ன அப்படின்னா, எந்த விதமான பௌதிக ஆசைகளும் இல்லாமல் அவன் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம் அப்படின்னா அது இந்த இடம்தான். மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜ்மாம் நமஸ்கரு அப்படிங்கிறார்ல பகவான். எப்போதுமே அவரை நினைத்து கொண்டு அந்த யோக பயிற்சி, அந்த மாயை அப்படிங்கிற அந்த கவர்ச்சியிலிருந்து இந்த உடல் ரீதியாக உடலை முக்கியத்துவம் படைத்து வைத்து அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்த ஒரு பாரத வருஷத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்
சோ உண்மையான ஒரு பக்தனாக ஒருவன் வர வேண்டும் என்றால் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே, பல்வேறு பிறவிகளுக்கு பிறகு நம்ம ஆன்மீக பயிற்சியை செய்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒண்ணு கிடைக்குது, பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஸ்பீஷிஸ் அப்படி சொல்றோம்ல, ரொம்பவும் துர்லபமான ஒரு ஜீவனாக இருந்தாலும் கூட அகாம சர்வ காமோவோ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பரம். அகாம சர்ம காமோவோ அப்படின்னா ஒருவனுக்கு எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் மோக்ஷ காம உதாரதி, கடைசியில அவனுக்கு வந்து என்ன தேவைப்படுகிறது என்றால் மோட்சம். நம்ம 66 கோடி பேர் வந்து இன்னைக்கு கங்கையில குளிச்சாங்களே, சங்கமத்துல குளிச்சாங்களே அப்படின்னா அவங்க எதுக்காக குளிச்சாங்க? வீட்டுக்கு போன உடனே எனக்கு பணம் காசு கொட்டணுங்கிற ஆசையில யாருமே குளிக்க வரல. எனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும். அகாம சர்வ காமோவோ மோக்ஷ காம உதாரதி, அந்த மோட்சம் எனக்கு கிடைக்க வேண்டும். யாருக்கு அது கிடைக்க போகிறது என்றால் யஜேத புருஷம் பரம், அந்த பகவானை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக. எப்படி ஒருவன் அந்த பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் தீவிரேன பக்தி யோகேன, அந்த பக்தி என்றால் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பக்தியின் மூலமாகத்தான். அதுதான் வந்து கடைசி ஸ்லோகத்துல வந்து நாரத முனி நமக்கு சொல்றாரு. அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே பகவான் வந்து ஒரு புருஷோத்தமன். பகவத்கீதையில அவரை வந்து புருஷோத்தமா அப்படின்னு நம்ம பாக்குறோம் 15th சாப்டர்ல. அந்த புருஷோத்தமர் மூலமாகத்தான் நீ அருவவாதியாக இருந்தாலும் சரி, உருவவாதியாக இருந்தாலும் சரி, பக்தி யோகத்தின் மீது, பக்தி யோகம், பக்தி என்றால் தொண்டு, பகவானை மனதில் நினைத்து கொண்டிருப்பதும் தொண்டுதான். அவருக்கு உங்களுடைய உடல் அளவில் பகவானுக்கு உருவம் இருப்பதாக நினைத்து கொண்டு தொண்டு செய்வதும் பக்தி. பகவானை உருவமற்ற நிலையில் அவருடைய ஸ்மரணம், அவரை பற்றி நினைத்து கொண்டிருப்பதும் பக்தி. அதனால இந்த 2 வகையான மக்களுமே பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் அந்த பகவானிடம் அடைகிறார்கள். அவர்கள் விருப்பப்பட்டதை பகவான் அவர்களுக்கு வழங்குகிறார். எனவே பக்தி யோகம் என்பது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிரார்த்தனையிலிருந்து நம்மால தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இத்தோடு இன்னைக்கு இந்த 5-6 ஸ்லோகங்களினுடைய பொருள்களை நாம் தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, ஏதாச்சும் நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சந்தேகங்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஆசக்த பாவம், அகிஞ்சன அப்படின்ற வார்த்தைக்கெல்லாம் ரொம்ப அழகான விளக்கங்கள் சொன்னீங்க பிரபு. ரொம்ப ரொம்ப அருமை. பக்தி யோகம் எவ்வளவு சிறந்தது அப்படின்றது நாரதர் வந்து நரநாராயண ரிஷிகள் கிட்ட வேண்டதை பத்தி ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க. மீண்டும் மீண்டும் நிறைய வகுப்புகள் எங்களுக்கு கொடுக்கணும். இதன் மூலமா நாங்களும் நிறைய பக்தி செய்யணும், பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் பிரபுஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Thank you.